ஹாய் வெல்கம் டு நாமும் நலன். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சீரா சம்பா பிரியாணிக்கு ரெசிபி போட்டிருந்தேன். அதோட செம்ம காம்பினேஷன் வந்து தால்ச்சா. இன்றைக்கி அதோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் சாம்பார் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கிலோ மட்டன் எலும்பு, இது கூட 7 to 10 கத்திரிக்காய், 20 பச்சை மிளகா, 7 to 8 மீடியம் சைஸ் தக்காளி. நீங்கள் பச்சை மிளகா வேணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, பட் அதுதான் அதுக்கு டேஸ்ட்டு. ஒரு கை நிறையா புதினா, இது வந்து 10 கிராம் ஏலக்காய் அரைச்சி வச்சது 1 ஸ்பூன் போடுறேன். இது போக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 10 கிராம்பு, 5 ஏலக்காய், 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாம்பாருக்கு எப்படி ஊற்றுவீங்களோ அதே கன்சிஸ்டன்சியில் ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சு 5 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கிளறி விட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, எல்லாம் தனித்தனியாக போட்டுலாம் செய்ய தேவையில்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கர்லேயே வச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தால்ச்சா ரெசிபி. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய், நீங்கள் வேணால் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சோம்பு, நெய் பிடிக்கிறதுனால நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதை எல்லாத்தையும் தால்ச்சாலும் சேர்த்து வச்சுருங்க. சூப்பராக தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.